ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிரபலமான மனநல மருத்துவமனையின் வாசலிலே ஒரு போர்டு போட்டிருந்தார்கள். இப்பொழுது டிவியிலே ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பிரபலமான அந்த சீரியலை நீங்கள் தயவு செய்து பார்க்காதீர்கள் என்று அதில் போடப்பட்டிருந்தது. ஏன் அப்படி போட்டிருந்தார்கள் என்றால், அப்பொழுது அந்த தேசம் எங்கும் ஒரு பிரபலமான சீரியல் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த சீரியலிலே சில கோபதாபங்கள், சில குணங்கள், இவை எல்லாம் பைத்தியக்காரத்தனமானது என்று காட்டுகிறார்கள். ஆனால் கதாநாயகியும் கதாநாயகனும் மனப்பிறழ்வு உள்ளவர்கள். அவர்கள் தங்களுக்கு தாங்களே தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு குறிப்பிட்ட பயிற்சிகளை செய்து நேராகி விடுவது போல காட்டுகிறார்கள். இது உண்மைக்கு புறம்பானது. ஏற்கனவே மனநலம் பாதித்தவர்கள் டாக்டர்களிடம் வருவதில்லை. நான் நல்லா தானே இருக்கிறேன், மற்றவங்க தான் சரியில்லை, என்னை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்று அநேக மனநலம் குன்றியோர் நினைக்கிறார்கள். அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதையே பெரிய பாடு. அவர்கள் டாக்டர்கள் மீது நம்பிக்கையை வைத்து குறிப்பிட்ட மருந்துகளை உட்கொண்டு தங்களை சரி செய்து கொள்வதற்கு போராட வேண்டியது இருக்கிறது. ஆனால் இந்த சீரியல் என்ன காட்டுறான், 2 மெண்டல்கள் காதலிச்சு அவங்க தங்களுக்கு தாங்களே சரிப்படுத்தி சில பயிற்சிகள் மூலமாக நேராகிக்கிறதாங்களாம். சாதாரணமாக சில கோபதாபங்களை வெளிப்படுத்துகிறவர்கள் அவர்கள் மனநலம் குன்றியவர்கள். இப்படியெல்லாம் காட்டுகிறான். எனவே நீங்கள் அங்கே போகாதீர்கள். மனநலம் குன்றியவர்களுக்கு நம்பிக்கை அளித்து சரியான சிகிச்சை அளிக்கும் இடத்திற்கு கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் அந்த விளம்பரத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார்கள். நம்ம நிறைய சினிமா படத்துல கூட பார்த்திருப்போம். கதாநாயகன் கிறுக்கனா இருப்பான், நிஜ வாழ்க்கையிலும் கிறுக்கனா இருப்பான், ஆனா சினிமாவில் கிறுக்கனா இருப்பான். ஆனா ஒரு நல்ல பாட்டு கிளீனா பாடுவான், இசையோடு சேர்த்து பாடுவான். அது எப்படியா சாத்தியமாகும் அப்படின்னா சினிமாவில் சாத்தியமாகும். ஏனென்றால் அது என்டர்டெயின்மெண்ட் மீடியா. அவன் செய்கிற மனநலம் குன்றிய செயல்களை எல்லாம் அதில் காட்ட மாட்டாங்க. ஆனால் நிஜமாக தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் சரி செய்யும் இடத்திற்கு போக வேண்டும். டாக்டர்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், மருந்துகள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர்களாலே அநேகர் குணப்படுத்தப்பட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய உதவியை நாம் நாட வேண்டும். அது அறிவியல் பூர்வமானது என்ற செய்தியை மக்கள் மனதிலே பதிக்க வேண்டும். சங்கீதம் 16:7, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலத்திலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். சங்கீதம் 72:24, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மனம் போன போக்கிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் தாங்களாகவே சரி செய்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்து விட்டு அவருடைய இரக்கத்தை பெற வேண்டும். அப்படிப்பட்ட நிஜமான ஆறுதலையும் சமாதானத்தையும் அவர்கள் பெற வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். நாம் தீமைகளுக்கு விலகி நன்மைகளுக்கு நேராய் தன்னை திருப்பிக் கொள்ள விரும்புகிற எவனும் கர்த்தரிடத்திலே வருகின்றான். அவருடைய வெளிச்சத்திலே தன்னை சரி செய்து கொள்கின்றார். கர்த்தருடைய வசனமே வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். அப்படிப்பட்ட வசனத்தை கொண்டு நம்மை சுத்திகரித்துக் கொண்டவர்களாய் கர்த்தருக்கு நேராக நடப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.